Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. தலைப்பில் பிள்ளைகளின் வளர்ச்சி முதல்ல அதை பார்க்கணும். வளர்ச்சி எதில் இருக்கும்? உடலில் வளர்ச்சி இருக்கும், உள்ளத்தில் வளர்ச்சி இருக்கும், அறிவில் வளர்ச்சி இருக்கும். 3 துறை இருக்கு. வளர்ச்சி அப்படின்னா பிள்ளை வளரணும்ல, நேற்று இருந்த நிலையிலே இருக்க முடியாது, அது புறத்தோட்டத்தில் வளரணும். அந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணம் யாராக இருக்க முடியும்? அதுக்கு முதல்ல சோறு வேணும். உடல் வளருவதற்கு சோறு, உணவு வேணும். உணவு சம்பாதிச்சு கொடுக்கிறது அப்பா, சமைச்சு கொடுக்கிறது யாரு? நாவுக்கு ருசியாக கொடுக்கிறது யாரு? உணவில் சுவையை காண்பதற்கு வாய்ப்பு தருகிறது யார்? அப்படின்னா உணவு கொடுப்பதில் யார் இங்க முக்கியமான காரணம்? சம்பாதிச்சு கொடுப்பவரா, சமைச்சு கொடுக்கவரா? பக்கத்தை இருந்து பார்த்து அவனுடைய முகம் திருத்தி உண்ண சொல்கிறவளா? யார சொல்லலாம்? சொல்லுங்க. என்னங்கய்யா ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? சம்பாதிச்சு கொடுக்கிறவர் தகப்பேன். இப்ப அது இல்லை. இப்ப கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அம்மாவும் சம்பாதிக்கிறான். அதனால இப்ப என்ன நிலைமை ஆகி போச்சுன்னா, நாவுக்கு ருசியா கொடுக்கிறவரு ஹோட்டல்காரர். அநேக வீடுகளில் இப்ப பூரா அப்படித்தானே இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது, செத்து போலாம் போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அப்புறம் நாடியை பிடிச்சு, சாகாத தாயி, நீ இருந்து என்னைய சாகடிக்கணும், நீ முந்தி போயிடாத, ஏதாவது வாங்கி தர்றேன் அப்படின்னு ஹோட்டல்ல சொல்லிடுறான். ஆனா பொதுப்படையாக நாம உலக வழக்கம், நம்ம வசதி படைத்தவர்களை பற்றி விட்டுருங்க, நம்முடைய கிராமத்தில் இன்னைக்கும் கூட கிராம பகுதிகளிலையும் நகர்ப்புற பகுதிகளிலையும் பார்த்தா சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிறது அம்மா தான். அப்படின்னா உணவால உடல் வளருது. உடல் வளர்ச்சிக்கு யார் காரணம்? சரி, உடல் வளர்ந்துருச்சுன்னா உள்ள வளரணும். உள்ள வளர்ச்சிக்கு யார் காரணம்னு சொல்றாங்க அப்படின்னா, ஈன்று புறந்தறுதல் சொன்னா பார்த்தீங்களா, அவங்க சொன்னாங்கல்ல, அதுல இவங்க எதை விட்டுட்டாங்கன்னா இந்த புறந்தறுதல் அப்படின்னு இருக்கு, அதுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். தலைக்கடன் கூட இல்லை. புறந்தறுதல்னா இந்த உலகத்திற்கு கொடுப்பது. அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது இல்லை. பிள்ளையை பற்றி அவனை ஒரு சரியான மனிதனாக இந்த உலகத்துக்கு கொடுக்கிறான். புறம் உலகத்திற்கு கொடுப்பது யாரு அப்படின்னா நான் தான். அது என்னுடைய தலைமையான கடன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் எப்படி இருக்கான்? தான் போட்ட முதல் எப்படி இருக்கிறது, தன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்கிறது, இதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனாலதான் சான்றோன் என கேட்டதாய் திருவள்ளுவர் சொன்னார் பார்த்தீங்களா. இது எதுக்காக அவன் கேட்கிறானா, நான் வளைத்தது சரிதானா என்பதாக பார்த்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி போடுறாங்க. அப்படின்னா இதை பார்க்கிற போது தாய்க்கு ஒரு பங்கு இருக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? அவ்வளவுதானா? இதோடு நிறுத்திடலாமா? தாய்க்கு ஒரு பங்கு இருக்கு, அவ்வளவுதான். இதை ஏன் அப்படி சொல்றான்னா, அவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கிடக்கிறான். தாயினுடைய வயிறு இருக்கு பாருங்க, அங்கேயே ஆணும் சரி பெண்ணும் சரி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தாய் வயிற்றுக்குள்ளேயே கருவிலேயே படிக்காருங்க. கருவிலே திருவுடையார்னு சொல்றாங்க, கேட்டு கேள்விப்பட்டீங்களா? இந்த திருவுடையார் தான் வயிற்றுல இருக்கும் போதே. அதுக்கு ஏதாவது சான்று இருக்கா கேட்கலாம். அபிமன்யு ஒரு சான்று. அபிமன்யு படிச்சிருக்கீங்களா? மகாபாரதத்தில் பிரகலாதன் ஒரு சான்று. பிரகலாதன், அபிமன்யு, இதெல்லாம் சான்று. எங்க
தாய் வயிற்றிலேயே படிச்சுக்கிட்டாங்க. சொல்லி 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 அவர் சொல்ல 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 மிகப்பெரிய இந்த வயலின் ஆசிரியர் மாண்டலின் சீனிவாசன் இல்ல இன்னொருத்தருமா, குன்றக்குடி வைத்தியநாதன் இல்ல இன்னொருத்தர், சரி பாலமுரளி கிருஷ்ணா, இவங்கெல்லாம் தாய் வயிற்றில் இருக்கும்போது கத்துக்கிட்டாங்களாம். அப்படின்னா கல்வி என்பது தாய் வயிற்றில் இருக்கும் போதே தொடங்கிறது மட்டுமில்லை, பண்படுகிறார்கள், உள்ளத்தால் பண்படுகிறார்கள். அதனாலதான் என்ன செய்யறான் ஒரு அப்ரஹாம் லிங்கன் சொல்றாரு, எனக்கு ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அவை அத்தனைக்கும் என் தாய்க்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா உடலை மட்டுமல்ல உள்ளத்துக்கும் பெரும் காரணமாக இருப்பது யார் அப்படின்னா தாயின்னு தெரியுது. இந்த வளர்ச்சியில அறிவுக்கு பெரும்பாலும் அப்பா தான் காரணம் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளாகத்தான் பெண்கள் படிக்கிறாங்க. 200 ஆண்டுகளாகத்தான் பெண்களுக்கு அறிவு வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை, வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க, கல்வி கொடுக்கலை நாம. அப்ப அந்த காலத்தில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அப்பா தான் கொண்டு போய், அதனால்தான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனைனார். தந்தைக்கு ஒரு கடமை என்ன போட்டார், சான்றோன் அப்படின்னு ஆக்குறதுன்னா அது தகப்பன் தான். பள்ளிக்கூடத்தை கொண்டு போய் இவர் சொன்னார் இல்லையா, பள்ளிக்கு விட்டலனே தந்தையாகிய பாதகனேனார். அப்பாதான் கொண்டு போய் சேர்த்தார். இப்ப என்னையெல்லாம் எங்க அப்பாவும் சேர்க்கல, எங்க அம்மாவும் சேர்க்கல. அது இன்னும் வில்லங்க விஷயம். நானா போய் சேர்ந்துக்கிட்டேன். அப்படி சில பேர் இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்களை விட்டுருவோம், அதெல்லாம் விதிவிலக்கு. ஆனா பெரும்பாலும் தகப்பன் சேர்த்திருக்கிறார். இதெல்லாம் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப அம்மாவும் படிக்கிறா, அப்பாவும் படிச்சிருக்கிறாரு, அம்மாவும் வேலைக்கு போறாங்க, அப்பாவும் வேலைக்கு போறாரு. ஆனா அப்பா பார்ப்பதை விட அம்மா பிள்ளைகளை கூர்ந்து கவனிக்கிறார். அதுல அநேகமா தொழில் பார்க்கக்கூடிய சாதாரண அப்பா ரிக்ஷா ஓட்டுறாரு, அவர் ரிக்ஷா ஓட்டினார்னா அந்த வீட்டு தாய் ஒரு 10 வீட்டில் பாத்திரம் கழுவி இருப்பா, சாதாரண தொழில் பார்த்திருப்பா, அந்த பிள்ளைகளை படிக்க வச்சிருப்பா அந்த அம்மா. அப்ப அதை பார்க்கிற போது அறிவு என்ற விஷயம் வந்ததுன்னு சொன்னா அதுல தாயை விட தகப்பனுக்கு ஒரு பங்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு என்று நாம் சொல்லலாம். ரெண்டு ஆச்சுங்களா? இப்ப வளர்ச்சி என்பது ஒன்னு பார்த்துட்டோம். உயர்வு என்பது 2 உயர்வு இருக்கு. நம்ம ஊர்ல சம்பள உயர்வும் இருக்கு, பதவி உயர்வு இருக்கு. 2 உயர்வுல இருக்கு. அதோடு மட்டுமல்ல பண்பாட்டு உயர்வு. இந்த உயர்வுகளெல்லாம் அவன் முன்னுக்கு போறது கல்வி நிறைய இருந்ததுன்னா அவன் என்ன இருப்பா, நல்ல சம்பளம், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்போ படிப்பு இருந்தா பதவி இருக்கு, நல்ல சம்பளமும் இருக்கு. அதை விட என்ன முக்கியம் அப்படின்னா அவன் எந்த பதவியில் இருக்கிறான்றதுல அர்த்தம் இல்லை, அவன் எப்படி இருக்கிறான். யாரை பார்க்க போறீங்களா? முசுடு போயா அவனை போயா பார்க்க போறீங்க? ஒரு காரியம் ஆகாது. நீ போன ஒன்றும் ஆகாது, ஏதாவது கொண்டுகிட்டு போ அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம் ஆகும்? அவர் பண்பாடு சரியில்லை. பதவி உயர்வு இருக்கு, பண்பாட்டு உயர்வு இல்லை. இந்த மனுஷன்யா, அவன் மனுஷன்யா, போனா எப்படி மனுஷனா இருக்காயா, காரியம் கிடுக்கிடுன்னு ஓடுதியா, என்னால பதவியில் இருக்கணுமியா அப்படின்னு சொன்னா பண்பட்ட மனிதனா இருக்கான் பார்த்தீங்களா, அது உயர்வு. பதவி உயர்வு என்பதை விட பண்பாட்டு உயர்வு ரொம்ப பெரிது. இந்த பண்பாட்டு உயர்வுக்கு யார் காரணமாக இருப்பா? யோசிச்சு பாருங்க. எப்போது உள்ளத்திற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நம்முடைய நாவிலே
மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, எப்போது நாம் நடை நடப்பதற்கு தாய் காரணமாக இருக்கிறாளோ, வாழ்க்கையில் வெளிப்புறத்தில் நடப்பதற்கு மட்டுமே தாய் காரணம் அல்ல, நல்ல நடை நன்னடை அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த நடையே ஒழுக்கம் பண்பு இவை எல்லாம் அடிப்படையாக இருப்பதற்கு காரணம் யாரு அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லலாம். ஒன்று, நான் பெரும்பாலும் நமக்கு ராமாயணத்தை கம்பராமாயணத்தை படித்தீங்கன்னா, நான் கம்பனை தான் சொல்கிறேன், ஒரு சில வரி அதில் பார்த்தீங்கன்னா தசரதனை நீங்கள் பார்க்குற போது எப்படி இருக்கிறான், ராமனை நேசிக்கிறான், பரதனை ஏசுறான். பரதன் குற்றவாளியாக இருந்தான், அவசரப்பட்டு சாபக்கணக்கில் போய் மாட்டிக்கிட்டு தகப்பன் தன் பிள்ளையை ஏசுறான். ஆனா அவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் அவ சுமித்திரையை பாருங்க, அவன் காட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனே, டேய் தம்பி மாதிரி போகாதே, வேலைக்கார மாதிரி போ அவன் கூட ராமன் கூட அப்படின்னு தாய் சொல்லி தர்றான். அடியரின் ஏவல் செய்து என்றான். தம்பி எனும்படி என்று அடியரின் ஏவல் செய்து அப்படின்றான். அவன் அப்படி சொன்னாலா? கையை பரதனை பார்த்து என்ன சொல்றா, அடே அப்பா 1000 கோடி அமர்வுகள் அவரோ தெரியும் நம்மான்றா. அப்படின்னா யோசித்து பாருங்க, வீட்டில் இருக்க பெண்ணு பண்பற்றவளா இருக்கா, அவளுடைய பண்பாடு பிள்ளைகளை ஆக்கும், நல்லபடியாக ஆக்கும். இதை பார்க்கிற போது படிக்கிற போது என்ன தெரியுதுன்னா, தகப்பன் குறை உள்ளவன் என்று தள்ளிவிட முடியாது, உயர்ந்தவன் தான். ஆனாலும் உலகத்தை அளாவி வருகிற அவனுடைய பணியை விட தாயினுடைய பணி கொஞ்சம் அதிகமாக இருப்பதனாலே பிள்ளைகளின் வளர்ச்சியிலும் உயர்விலும் கொஞ்சம் அதிகமான கணக்கெடுத்துக் கொள்கிறது. தகப்பனை விட தந்தையை விட தாய்க்கு ஒரு பங்கு கூட இருக்கிறது. என் தாயை நினைத்து நான் இந்த தீர்ப்பை தருகிறேன். நீங்க உங்க தாயை வச்சு நினைச்சுக்கங்க. ஏன்னா இந்த தீர்ப்பு கொடுப்பதுதான் என் தாய்க்கு உகந்தது. அவள் என்னை ஆளாக்கினாள் என்று நான் சொல்லணும். என்னுடைய தாய் எப்படி உங்களை என்னை ஆளாக்கினாளோ அதுபோல்தான் உங்களுடைய தாய் உங்களை ஆளாக்கி இருப்பாள் என்று நான் நம்புகிறேன். அதனால தந்தையை விட தாயே வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் காரணம் என்று கூறி நன்றி கூறி நினைவு